ஏதாவது பார்த்து ஆசைப்பட்டா உடனே வாங்கணும், நம்ம கிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். முதல்ல எடுத்தோடனே இந்த புக் பார்க்கும்போது இதுல ஒரு பெரிய பாரச் சிலுவை ஒண்ணு இருக்கும். அத பார்க்கும்போதே இந்த புக் வந்து ரிலீஜியஸ் புக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நிறைய பேர் இத விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் வந்து கருத்து தெரிவிச்சாங்க. நம்ம பிரியமானவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது தான் உண்மையான காதல். அந்த காதலை நீ உன் மனசுல பத்திரமா பூட்டி வச்சுக்கோ. நமக்காக கவலைப்படணும்னு கூட தெரியாம அவன் ஒரே கனவோட இருக்கான். நாளையில இருந்து நம்ம போயிட்டு அந்த திருவிழாவில் போயிட்டு கோயில சர்ச் பண்றது. அந்த தந்தையே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அதை எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி 1 இல்லை 2 இல்லை 3 தடவை ப்ரேயர் பண்றாரு. குழந்தையே இல்லாத தேவகிக்குள்ள ஒரு தாய்மை உணர்வை ஏற்படுத்தும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அது அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நடந்துப்பாங்க. புது யூனிஃபார்மை தடவும் போது அவன் அதை அந்த அளவுக்கு ஃபீல் பண்றான். கனவுகள் எவ்வளவு வலிமை வாய்ந்தவை. கனவுகள் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல வருது. அவங்க அம்மா சொல்றாங்க அதுக்கு பறக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு, அது பறந்து போயிடுச்சு அப்படின்னு. இன்னும் ரொம்ப போச்சுன்னா தீட்டுன்ற பேர்ல மாதவிடாய் டைம்ல ஒரு குழந்தை போகவே முடியாது, ஒரு கோயில் போக முடியாது அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கிற வரைக்குமான சமூகத்துல ஒரு கோயிலுக்கும் பெண்களுக்கு உண்டான ஒரு வேறுபாடு. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கீழே இருக்கவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்கள வந்து சீக்கிரமா நம்ம தப்பா நினைச்சிடுறோம். அந்த வரலங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த இப்படி ஒரு அதிசயம் இயேசுவே நமக்கு பண்ணியிருக்காரு, இதை கூட வந்து பிள்ளைங்க நம்மளை பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். உண்மையை சொல்லணும்னா முதல் பத்தியில் இருக்கிற அந்த பிழைகளை கடந்து என்னால் கதைக்குள்ள நுழையவே முடியல. இணையத்தில் ஒரு சிறுகதை படித்தேன். அதை பற்றி பேப்பர் ஸ்க்ரீன் சேனல் வாயிலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த சிறுகதையினுடைய பெயர் வந்து கரி. கரினாலே அதனுடைய வாசம், நிறம், அதனுடைய சுவை, இது எல்லாமே நம்ம மனசில் நிற்கும். இந்த 3 விஷயத்தையும் அழகாக இந்த சிறுகதையில் புனைந்திருக்கிறார் இந்த சிறுகதை ஆசிரியர். முதல்ல கரியினோடனே அதனுடைய வாசம், அந்த வாசம், நறுமணம், இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். சில பேருக்கு அது வந்து வாசம், சில பேருக்கு அது வந்து அசுசியான ஒரு நாற்றம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும், அசைவம் சாப்பிடாதவர்கள் அதை அப்படி நினைப்பார்கள். அதே மாதிரி அதனுடைய சுவை, அதை சாப்பிட்டவர்களுக்கு தான் அதனுடைய சுவை நாக்கில் நிற்பது தெரியும். சாப்பிடாதவர்களுக்கு அது வந்து வேறு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனுடைய நிறமும் அப்படிதான். அந்த குழம்பு சட்டியில் கொதிக்கும் போது அது ஒரு அந்த நிறத்தையும் வாசமும் எல்லாம் கலந்து அது ஒரு மாதிரி, அது ஒரு நல்ல ஒரு நினைவை நம்மளுக்கு ஏற்படுத்தும். ரைட், இப்போ இந்த கதையை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ இந்த கதையை ஏன் வந்து இவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த கதையை முடிக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த குழந்தை ஒரு பள்ளி பெண், கல்லூரி பெண் கனிமொழி, அவங்க மூலமாக இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கல்லூரி பெண் வந்து கல்லூரினாலே, இப்போ பெண்கள்னாலே, அதுவும் கல்லூரி பெண்கள்னாலே ரொம்ப டீசெண்டாக போகணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வாசமுள்ள பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போனால் தன்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு இது நடந்தது. நானும் காலேஜுக்கு போகும்போது இந்த மாதிரியான விஷயங்களை, கறிக்குழம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டே போக மாட்டேன். எஸ்பெஷலி முள்ளங்கியெல்லாம் எடுத்துகிட்டே போக மாட்டேன். அது ரொம்ப டப்பாவை திறந்தோடனே வாசடிக்கும். அதனால் அதே மாதிரி இந்த கனிமொழியும் கறி குழம்பு அவங்க அம்மா செஞ்சு அனுப்புகிறாங்க. அந்த கறியுமே வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் பெருசுன்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு கறி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ அந்த குழம்புடைய வாசம் வந்து அந்த டப்பாவை திறந்தோடனே வரும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க, அந்த குழந்தை வந்து அந்த டப்பாவை திறக்கவே மாட்டாங்க, பட்டினியாகவே இருப்பாங்க. இந்த பட்டினியாக இருக்கிற காரணத்தினால மயக்கமாக இருக்கும் அவங்களுக்கு. சரின்னு ஒரு 1/2 நாள் விடுப்பெடுத்து ஊருக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி கிளம்பி போவாங்க. ஸோ அப்போ அந்த வாசத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை வந்து அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கிடையில் வந்து அந்த பெண் வந்து ஒரு மைனாவை வந்து வளர்க்குற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த காட்சியில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பறவையை நாமளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டு அவங்க அம்மா மூலமாக வளர்த்துட்ருக்காங்க. அது குட்டியாக இருக்கும்போது அதுவும் என்ன பண்ணுது, அவங்க சாப்பாடு போட்டோன்னே சாப்பிட்டுட்டு அங்கேயே சுற்றி வருது. ஒரு காலகட்டத்தில் அதுக்கு ரெக்கம் முளைச்சோடனே தனக்கும் பறக்க தெரியும் அப்படிங்கிற நேரம் வரும்போது அது பறந்து போயிடுது. அதை இந்த பொண்ணால் ஏற்றுக்க முடியல. அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுக்கு பறக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு, அது பறந்து போயிடுச்சு அப்படின்னு.
அப்படின்னு. அதை அழகாக அந்த கதாசிரியர் வந்து இந்த பொண்ணுடைய தோழி மூலமாக அதை நினைவுபடுத்தியிருப்பாரு. அந்த காட்சி ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்தது வந்து அதனுடைய சுவைன்னு சொன்னேன் இல்லையா, சுவைக்கு இவங்க எப்படி அதை வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த பெண் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு அவருடைய தொழில் மூலமாக அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா எப்படி வருவார், அவர் வந்து எப்படினாலும் குடிச்சிட்டு வருவார். அவருடைய தொழில் காரணமாக இருக்கலாம், இல்லை அவருடைய நேச்சர்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த குழந்தைக்கு அது பழகி போயிடும். ஆனால் அவளை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மற்றவங்க தன்னை எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு நிறையா ஏச்சுக்கள் பேச்சுக்கள்லாம் வாங்கியிருக்கனால அவளுக்கு தெரியும். இதை வந்து தன் தோழி மூலமாக அதை வந்து புனைந்திருக்கிறது மிக மிக அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து அதனுடைய நிறம்னு சொன்னேன் இல்லையா, சாயம் வெளுத்து போகும் அப்படிங்கிற மாதிரி. இது என்னதான் அவள் பக்குவமாக பத்திரப்படுத்தி அந்த இதை எடுத்துகிட்டு போனாலும் அவளை அறியாமல் அவள் தூங்கிடுவா. ஸோ அவளுடைய பையிலிருந்து அந்த கறியோடைய துணுக்குகள் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க மேலே பட்டு அந்த சாரியில் இதாயிரும்னு அந்த அம்மா பிடிச்சி திட்டுற மாதிரி அந்த நேரத்தில் அந்த நிறம் எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறதையும். ஸோ அதனால் சுவை, நிறம், மனம் இது எல்லாத்தையுமே அவங்க அழகாக வந்து இந்த கதையோடு புனைஞ்சிருக்காங்க. நீங்களும் இதை படித்து பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். வீடு திரும்பும் ஊனமுற்ற பொம்மைகளுடன் திருப்திப்பட்டு கொள்ளும் பொம்மைக்காரனின் மகவு. எவ்வளவு நொறுங்கி இருந்தாலும் என்னிடமே வந்துவிடு. இது ஒரு கவிதை. இதை எழுதினவங்க பிரியம்யா கிராஸ்வின் அப்படின்றவங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு இந்த ஒரு கவிதையே போதுமானது. எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நுண்ணிய உணர்வுகளை அவ்வளவு அழகாக படம் பிடிச்சு காட்டுறதில் இவங்களுக்கு மிஞ்சி யாரும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். நான் படித்த வரையில் அவ்வளவு அற்புதமான கவிதைகளை வடிச்சிருக்காங்க. இவங்க கவிதை மட்டும் இல்லை, கதைகளும் நிறைய எழுதக்கூடியவங்க. இவங்களுடைய நிறைய கதைகள் நான் படிச்சிருக்கேன். அதில் முக்கியமாக நான் உங்களுக்கு ஒரு கதையை பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கதையோட பேர் அந்தரம். அந்தரம்னா என்ன? அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எனக்கு பின்னாடி தெரியுதே ஆகாயம், அந்த ஆகாயத்துக்கு பேர் தான் அந்தரம். ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்வு அப்படி வச்சுக்கலாம், இல்லை ஒரு நிலையற்ற தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அந்தரம்ன்ற கதை திரவியம், சகாயம், காளியப்பன், மரியதாஸ், டெய்ஸி அப்படின்னு ஒரு 4-5 கதாபாத்திரங்களை சுற்றி நடக்குது. இது மின்வாரிய ஊழியர்கள் பற்றின வாழ்வியலை சொல்லுது. இப்போ நம்மெல்லாம் மின்சாரம் இல்லாமல் இப்போ நம்ம இருக்கவே முடியாது. இதில் திரவியம், காளியப்பன் இந்த 2 பேரும் மின்சாரத்துறையில் லைன்மேனாகவும் வயர்மேனாகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அந்த திரவியம் அப்படின்றவருடைய பையன்தான் சகாயம். இப்போ திரவியம் இந்த தொடர்ந்த வேலைப்பளு, எப்போவுமே ஒயர்மேன் வந்து மேலே ஏறிட்டார் அப்படின்னா எல்லா மின்சாரமும் தடைபட்டிருக்கணும், எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும், இவர் மேலே போய் ஒர்க் பண்ணுவார். அப்படி ஒரு தைப்பொங்கல் அப்போது தவறுதலாக தன்னுடைய உயர் அதிகாரிகளுடைய அலட்சியத்தினால் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மின்சாரம் வந்துடுது. ஸோ அங்கே அவர் ஷாக் அடித்து இறந்துடுறார். அவருடைய வேலையை அவருடைய பையனான சகாயத்துக்கு கொடுக்குறாங்க. சகாயம் உயர்கல்வி படிச்சிருந்தாலும் மேலதிகாரிகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபத்தினால ப்ரமோஷன்லாம் வேணாம் அப்படின்னு சாதாரணமாக அவர் கடைநிலை ஊழியராகவே வயர்மேனாகவே இருக்கார். அப்போது அங்கே இருக்கிற உயரதிகாரிகளுக்கு இவர் பெரும்பாலும் அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு மனக்கசப்பில், யாராக இருந்தாலும் சரி உயரதிகாரினாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற எண்ணம் இவருக்கு மனசில் வந்து அவங்களுடைய அப்பாவுடைய இறப்பிற்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருது. அதனால் யாருக்குமே இவர் மரியாதை கொடுக்கறதில்ல அப்படின்ற கருத்து அந்த மின்சார அலுவலகத்தில் இருக்குது. இவனை போல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து படிப்படியாக முன்னேறி பெரிய போஸ்டிங்லாம் போய் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இவன் என்னடானா இப்படியே படித்த படிப்புக்கு ஏற்றாப்புல ப்ரொமோஷன் போகாமல் இங்கேயே உட்காந்துருக்கானே அப்படின்னு வந்து நிறைய இவருடைய உயரதிகாரிகள் காளியப்பன்கிட்ட குறைபட்டுருக்கிறது உண்டு. காளியப்பன் திரவியம் கூடயும் ஒர்க் பண்ணார், அவங்க அப்பாவோடையே ஒர்க் பண்ணார். இப்போது கம்பாஷன் கிரவுண்டில் அப்பாயின்மெண்ட்டான பையனோடையும் ஒர்க் பண்ணுறாரு. இவர் எப்பெல்லாம் வந்து முரண்பாடாக இருப்பாரோ அப்போல்லாம் காளியப்பன் வந்து உலகம் இப்படி தான், நீ இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நீ இப்படி பொறுமையாக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றா வந்து தன்னுடைய நண்பனின் மகன் அப்படின்ற அக்கறையில் ஒன்றா சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். இப்போது இவருக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும். யாருக்கு? நம்மளுடைய திரவியத்துடைய பையனான சகாயத்துக்கு.
திரவியம் மின்சாரம் அடித்து தான், மின்சாரத்தால் பாதிக்கப்பட்டு தான் இறந்து போயிட்டார். அப்போ அந்த இறப்பை வந்து நம்ம சகாயம் வந்து நேரில் பார்க்குறார். மேலே வந்து ஒரு கரண்ட் கம்பியில் ஒரு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வவ்வாலை போல அப்படின்னு பிரீமியா எழுதியிருக்காங்க. அதுபோல் இறந்து போன தன்னுடைய அப்பாவை பார்க்குறாரு. இது அவங்களுடைய அப்பா வந்து ஒரு பட்டம் செஞ்சு கொடுக்குறாரு, ரொம்ப அழகான ஒரு பட்டம். அந்த பட்டம் ஒரு நாள் மேலே மாட்டிக்கும். அதை எடுக்கிறதுக்காக இவர் மேலே ஏறுவார் சின்ன வயசில். அப்போ அந்த மின்சார கம்பியில் இருக்கக்கூடிய ஆபத்தை வந்து தெரியாமல் இவர் மேலே ஏறுவார். இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட திரவியம், ஏன்னா அவர் அங்கே தானே ஒர்க் பண்ணுறாரு, முதுகில் ஒரு அடி போட்டு பட்டம் போனால் போட்டோம், நீ முதல்ல கீழே இறங்கு அப்படின்னு சொல்லுவார். நம்ம அந்த பட்டத்தை போல் அப்பாவே என்ன செய்கிறாரு, மேலே இறந்து தொங்கிட்டு இருக்கார். அப்போ எப்போ பார்த்தாலும் அந்த மின்சார கம்பிகளை பார்க்கும்போது, அந்த போஸ்ட் கம்பத்தை பார்க்கும்போது இவருக்கு வந்து அப்பாவுடைய இறப்பு தான் தொடர்ந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை அவரால் மறக்க முடிகிறதில்ல. அப்போது இவருக்கு வந்து அப்படியே இவர் மேலே ஏறுறது போலையும், அவங்க அப்பா மேலே தலைகீழாக தொங்கிட்டு இங்கே வராத வராத அப்படின்னு சொல்கிறது போலையும் இவருக்கு அடிக்கடி கனவுகள் வந்துகிட்டே இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு வர்றாங்க. சோழ நாட்டிலேருந்து பூம்புகார்லேருந்து மதுரைக்கு வர்றாங்க பிழைப்பை தேடி. அப்போது அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய, கோட்டை மதிலில் இருக்கக்கூடிய கொடி வாரல் என்பது போல் மரித்து கைகாட்ட அப்படின்னு இளங்கோவடிகள் எழுதியிருப்பார். இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய உயிர் போயிடும், நீங்கள் இறந்துருவீங்க, அதனால் இங்கே வராதிங்க அப்படின்னு கொடி வந்து வராதிங்கன்னு சொல்லிச்சு அப்படின்னு அவர் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய குறிப்பை ஏற்றி தற்குறிப்பை ஏற்றியணியாக பயன்படுத்தியிருப்பார். கொடி அசைகிறது இயல்பான ஒரு விஷயந்தான். ஆனால் அடுத்த காட்சி அவருக்கு தெரியும் அப்படின்றதுனால இங்கே வந்தீங்கன்னா நீ இறந்துருவீங்க அப்படின்ற எண்ணத்தில் அவர் அந்த செய்யுளை வந்து வடிவமைச்சிருப்பார். அதுபோல் இந்த மரத்தில் ஏறினாலே இறந்துருவ, மாட்டிக்குவ அப்படின்ற அர்த்தத்தில் நீ வராத அப்படின்னு திரவியம் வந்து சகாயத்துக்கு சொல்வது போல் சகாயத்துக்கு மனசில் எப்போவுமே ஒரு கனவு, ஒரு நினைவு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அவருக்கு வந்து மின்சாரத்துறையின் மேலேயும், மின்சாரம் இல்லைன்னா மக்கள் படுற அந்த கலைபேரத்தில் கூட இவர் ரொம்ப நிதானமாக போனேன், இப்போ என்ன கரண்ட் இல்லாமல் இருக்கட்டும், நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக வந்து காளியப்பண்ணன்ட்ட சொல்லிவிட்டு மெதுவாக தான் அந்த வேலையை செய்ய போவார். ஏன்னா இவர் இழந்தது தன்னுடைய அப்பாவை. ஊருக்கெல்லாம் கரண்ட் இல்லை அப்படின்றது தான் தெரியும், ஆனால் அந்த மின்சார ஊழியர்கள் படுகின்ற அவஸ்தை வந்து அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சகாயத்துடைய மன உணர்வுகளை நாம் புரிஞ்சுக்க முடியும். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், கனவுகள் எவ்வளவு வலிமை வாய்ந்தவை. கனவுகள் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல வருது. நம்மெல்லாம் கூட பகல் கனவு பழிக்காது, கனவு காணணும், இப்படிலாம் நம்ம கனவுகளை பற்றி நிறைய வந்து பேசிகிட்டே இருப்போம். பழமொழியாகவும் கருத்தாக்கங்களாகவும் நம்ம பேசிகிட்டே இருப்போம். இந்த சகாயத்துக்கு வரக்கூடிய கனவு அவருடைய தந்தையினுடைய இழப்பை தாங்க முடியாத ஒரு கனவு. அதிகாரிகளுடைய அலட்சியத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்பை தாங்க முடியாமல் அதிகாரிகள் மேல் இருக்கக்கூடிய கோபம் தன்னுடைய கனவாக மீண்டும் மீண்டும் வருது. அப்பாவோட நினைவை அவர் அகற்ற முடியாமல் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய நண்பர்கள்கிட்ட கூட அவ்வளவு சரிவர ஒரு இயல்பான ஒரு உரையாடலை நிகழ்த்தக்கூடிய ஒருத்தராக இல்லாமல் ஒரு அலட்சியமாக அசட்டையாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அப்படின்னா ரொம்ப அக்கறையாக இருந்து அப்பா என்ன ஆனார், அப்பா இறந்து தானே போனார், அப்போ இன்னொருத்தருடைய அலட்சியம் ஒருத்தருடைய பேரிழப்பாக கூட மாறிடுது. ஆனால் இவருமே கொஞ்சம் அலட்சியமாக தான் இருக்கார். அப்போது ஒரு 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 எளிய ஒரு சாதாரண மனிதனுடைய, நம்ம நினச்சி பார்க்காத ஒருத்தருடைய, நம்ம பக்கத்தில் தான் இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம பெருசாக புரிஞ்சுக்கிற மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களுடைய உணர்வுகளை இந்த அந்தரம் அப்படின்ற கதை வந்து ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காட்டுது. இவருடைய கதைகளை நீங்களும் வாசிக்க நேர்ந்தால் மனிதனுடைய உள்மன உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சமூகத்தில் எப்போதும் கல்வி தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. தினமும் காலைல பேப்பர் போடுற பையனாகட்டும், பால் போடுற பையனாகட்டும், 1 மணி நேரம் வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் படிக்க போவாங்க. குடும்ப வறுமையின் காரணமாக அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அமையுது. எப்படியாவது படிக்கணும், முன்னுக்கு வர்றதுக்காக அது வேலை செய்கிறது, அது யதார்த்தமாக போயிட்டே இருக்கும். அப்படிதான் நம்ம கதையின்
மூட்டம் கதையின் நாயகன் லிங்குகுமரனுக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை அமையுது. ஒரு பொறுப்பற்ற குடியார தந்தைக்கு மகனா பிறந்த காரணத்தினால அவனால் தொடர்ந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நம்ம அதான் கதை. நம்ம வாழ்க்கையில் ஆசிரியர்கள் எப்போதும் ஒரு மிகப்பெரிய வரம். அதுவும் விமலா டீச்சர் லிங்குகுமரன் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம். இன்னும் சொல்லணும்னா, ஒரு விபத்துல அவங்க அம்மா இறந்துடுறாங்க. லிங்குவுக்கு ஒரு அம்மாவா மறுபிறவியா எடுத்து வந்ததே விமலா டீச்சர் தான். அந்த அளவுக்கு அவன் நினைக்கிறான். விமலா டீச்சரும் அவனை தாம் மகனா பாக்குறாங்க. அந்த அவங்க அப்பா கிட்டேயே வந்து உங்க பையனை கொடுங்க, நான் வளர்க்குறேன், அவனை நல்லா படிக்க வைக்கிறேன்னு கேட்கும்போது ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அந்த அவமானத்தை அவமானப்படுத்தி அனுப்புறதால அவன் லிங்குகுமரனுக்கு அது தாங்கிக்கவே முடியல. அது அவன் எடுக்கிற முடிவு தான் கதையின் முடிவு. லிங்கு மேல அவ்வளோ பாசமா இருக்கிறவங்க தான் அவனுக்காக புது சீருடையே வாங்கி கொடுப்பாங்க. அதை போட்டுக்கிட்டு தான் அன்னைக்கு அவன் கறி மூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அது மேலே படுற அந்த கறி துகள்களை அப்படியே தடவும் போது அவனுக்கு உள்ள ஏற்படுற அந்த ஒரு ஓமை ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப அருமையா இருந்தது. அது அவனுக்கு லிங்குவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விளையாட்டு இறை தேடி போன காக்கைகளோட குஞ்சுகளை அந்த மயிர் முளைக்காத மேனியை தடவுறது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி தன்னுடைய அந்த புது யூனிஃபார்மை தடவும் போது அவன் அதை அந்த அளவுக்கு ஃபீல் பண்றான். அப்படிதான் இந்த கதையே வறுமையின் காரணமா பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தும் குழந்தைகள் வழிகளை உணர்த்தும் சிறுகதை தான். அனைவரும் கட்டாயம் வாசிக்க வேண்டும். மூட்டம் சிறுகதை. பிடாரி சிறுகதை எழுதியவர் பிரிமியா கிராஸ்வின். இவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். இவங்களுடைய கதையோ கவிதையோ நம்ம படித்ததே அப்படியே ஒரு 4வது லைன்லேயே நம்மளை உள்ள எழுத்து போட்டுருவாங்க. இவங்கள ஒரு எழுத்து ராட்சசினே சொல்லுவேன் நான். பிடாரி கதையும் அதே மாதிரி தான். நம் மனிதர்களுக்குள்ள ஒரு குணம் இருக்குது. ஏதாவது பார்த்து ஆசைப்பட்ட உடனே வாங்கணும், நம்மகிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். உயிரற்ற பொருளாக இருந்தால் வாங்கி ஷோகேஸில் வச்சுக்கலாம். அதே உயிருள்ள நாய்க்குட்டியோ கிளியோ குருவிகளோ லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கி கூண்டில் அடைச்சி அதுக்கு வேலைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. அது அன்பானவன் காட்டுறதா நினைப்பாங்க. ஆனால் அது அன்பு கிடையாது. அது எவ்வளோ ஒரு குரூரமான குணம்னு யாருக்கும் தெரியறதில்ல. அவங்கள சுதந்திரமாக விட்டால் தானே அவங்க போக்கில் அவங்க இருப்பாங்க. அதுதானே உண்மையான அன்பு. கதையின் நாயகியோ அதே மாதிரி தான். ஆலமரம் வந்து எல்லாத்துக்கும் நிழல் தருது, அது ரொம்ப நல்லது தான். ஆனால் அதனுடைய நிழலில் எந்த தாவரங்களும் வளராது. வளர்ந்தாலும் அது தன்னுடைய உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியாது. அப்புறம் நம்ம பெரியவங்க அம்மாவாகட்டும் பாட்டியாகட்டும் கதை சொல்லும்போது அவங்களுடைய ஆசாபாசங்கள், நிறைவேற முடியாத ஆசைகள், அதை வச்சு தான் ஒரு கதையை ஒரு கேரக்டரை உருவாக்கி கதை சொல்லுவாங்க. தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு தேவதையோ இல்லை ஒரு பெண்ணோ அது வந்து எல்லாமே அது செய்கிற மாதிரி, நம்ம செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் அந்த கேரக்டர் செய்கிற மாதிரி கதை சொல்லுவாங்க. அது இந்த கதையில் வர்ற கிளை கதையில் பிடாரி அப்படிங்கிற ஒரு அம்மனை பற்றின கதையாக வரும். இந்த கதையின் நாயகி மாதிரி அவங்களுக்கு முடியாததெல்லாம் அந்த அம்மன் செய்கிற மாதிரி அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு வடிகாலாக அந்த கதை அமையும். ரொம்ப நல்ல கதை. நம்ம சுற்றி இருக்கிற பெண்களோட நிறைய பெண்களோட இந்த கதையை ஒப்பிடலாம். நம்மளும் அதில் வந்து நம்மளுடைய கேரக்டரும் நிறைய வரும். நம்ம குடும்பத்துக்காக நம்மளுடைய இயற்கையான ஆசைகளை எல்லாம் விட்டு கொடுத்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கெத்சமனி அப்படின்றது ஒரு கிரேக்க சொல். இந்த சொல்லோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆலை அப்படின்ற பொருள்படுது. இப்படி பொருள்படக்கூடிய ஒரு சொல்லை ஒரு கதையின் தலைப்பாக, ஒரு நூலின் தலைப்பாக ஆசிரியர் ஏன் வைத்திருக்க வேண்டும்? நான் இப்படி எடுத்துக்கிறேன். எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு விடுதலையின் சொல், ஒரு ஆறுதலின் சொல், ஒரு வலி நிவாரணத்தின் சொல். ஒருவேளை இந்த கதையில் வர்ற எல்லா மாந்தர்களுக்கும் இவையெல்லாம் தேவைப்படுகின்ற ஒரு காரணத்தினால் கெத்சமனி என்ற தலைப்பை ஆசிரியர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் தனு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சி 2 பேர் வர்றாங்க. இவங்க தான் அந்த கதையை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. பொதுவாக பண்டிகை அப்படின்னாலே புதிய ஆடைகள், இனிப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
அது இல்லாத குழந்தைகளுக்கான பண்டிகைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நிறைய குழந்தைகள் இன்னைக்கு பண்டிகை வருவதற்கு ஒரு வாரம் 10 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஆடைகள் வந்துடுது. ஆனால் 90களில் வாழ்ந்த எங்களை போன்ற குழந்தைகளுக்கு பண்டிகை நாளுக்கு முதல் நாள் இரவோ அல்லது பண்டிகை முடிந்து அன்று காலையோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் புதிய ஆடைகள்லாம் கிடச்சிருக்கு. அப்போ அது கிடைக்கும்போது அந்த புதிய துணியோட வாசம் இருக்கு, அடடா, அதெல்லாம் அனுபவித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கும் புதிய துணிகளில் வாசனை இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த காலகட்டத்தில் அத்தனை வறுமைக்கு பின்னால் வருகின்ற அந்த புதிய துணியின் வாசனை எதற்கும் ஈடாகாத ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான குடும்ப சூழலில் இருக்கிறதா ஜேம்ஸ் தனுவோட குடும்பம். கிறிஸ்மஸ் நேரங்களில் ஜேம்ஸோட மாமா வந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். பொதுவாக கிறிஸ்மஸின் நோக்கம் அதுதான், இளையவர்களோடு சேர்ந்து அந்த பண்டிகை கொண்டாடுவது அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் பொதுவாக எல்லா பண்டிகைகளுமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய மாமா வந்தால் அந்த கிறிஸ்மஸிற்கு புதிய ஆடைகள் கிடைக்கும், புதிய பட்சணங்கள் கிடைக்கும். ஒருவேளை மாமா வராவிட்டாலோ பணம் தராவிட்டாலோ பழைய ஆடைகளோடு தான் அந்த கிறிஸ்மஸ் கழியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. ஜேம்ஸோட அப்பா ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு. நாளடைவில் அந்த மளிகை கடையை நொடிச்சு போகிறது. அவர்கிட்ட இருக்கிற ஒரு சைக்கிளும் கடன்காரர்கள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கடைசியாக ஒரு கடன்காரர் வீட்டுக்கு வரும்போது அப்பா ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கிறாங்க, அம்மா ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கிறாங்க. வீட்டில் தனியாக இருக்கிற ஜேம்ஸ் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த கடன்காரர் கொடுத்தவர்கிட்ட மாட்டிக்கிறான். அப்போது பைபிளில் சொல்கிற மாதிரி இயேசுவுக்கு அந்த பாடுகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தன்னை சிலுவையில் அறைய போகிறாங்க, இத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தி தான் தான் மறிக்க போகிறோம் அப்படின்ற தெரிஞ்சு கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறாரு. தந்தையே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் அதை எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி 1 இல்லை 2 இல்லை 3 தடவை ப்ரேயர் பண்ணுறாரு. ஆனாலும் அது திட்டமிட்ட தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அப்படின்றதுனால அது நடந்தே தீருது. அப்படி ஜீசஸ் ப்ரேயர் பண்ண இடத்துக்கு பேர் தான் கெத்செமனே. அங்கே தன்னுடைய வியர்வை ரத்தமாக மாறி வழிந்தது அப்படின்னு சொல்லி பைபிள் குறிப்பிட்டிருக்கு. ஜீசஸுடைய ரத்தம். ஜேம்ஸு கூட அப்படிதான். அந்த அவர் வீடில் தேடி வந்த உடனே வேர்வை பெருக்கெடுக்குது. ஜேம்ஸும் அதே ப்ரேயரை பண்ணுறான். கடவுளே, இதுலேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றிட மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி ஏங்குறான். தந்தையும் தாயும் ஒரே நேரத்தில் கைவிடப்பட்டு ஒரு கடன்கார் முன்னாடி நிற்கிற சூழல் இத்தனை குழந்தைகள் அனுபவிச்சிருப்பாங்க. உண்மைக்கே உலகில் மிக துயரமான கொடூரமான ஒரு நிகழ்வு அது. இந்த கடனை வந்துட்டு அம்மா அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லி ஜேம்ஸ் போய் சொன்னோடனே வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா வச்சிருக்கிற சிங்கர் மிஷினை எடுக்கிறதுக்காக மூவ் பண்ணுறாங்க. அப்போது அந்த பயத்தில் ஜேம்ஸோட ட்ரௌசரும் நனைந்துருது. இதை பார்த்துட்டு அந்த கடன் கொடுத்தவர் உச்சி கொட்டிட்டு போயிடுறாரு. அதன் பின்னாடி நிறைய இரவுகளில் ஜேம்ஸுடைய இரவு படுக்கை சிறுநீரால் நனைந்திருது. இப்படி தான் நிறைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறு வயதில் பாதிக்கப்பட்டு அவர்களால் எதுவும் சொல்லக்கூடாத, எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழலில் மாட்டிக்கிறாங்க. அந்த கிறிஸ்மஸில் எல்லா குழந்தைகளும் புது ஆடைகள் கேட்குறாங்க. தனுவும் கேட்குறா, எனக்கு இனிமேல் நான் அந்த குழந்தைங்க போடுற பெட்டிக்கோட் போட மாட்டேன், எனக்கு பாவாடை வேணும், பட்டு பாவாடை வேணும்னு கேட்குறா. அவங்க அம்மா கோவத்தில் அவளை அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறான் ஜேம்ஸ் அம்மா கிட்ட, உங்ககிட்ட ஒரு சாரீ இருக்குல்ல, ஒரு எல்லோ கலர் சாரீ, அந்த சாரியில் ஒரு பாவாடை தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு வரும்போது ஒரு அழகான ஒரு பட்டு பாவாடை சட்டையை அவங்க அம்மா தைச்சி வச்சுருக்காங்க. அந்த சேலை எந்த சேலை அப்படின்னு சொல்லி கதையாசிரியர் அந்த கதையை முடிச்சிருக்காங்க. இந்த கதையின் ஊடாக பயணிக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதுதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம். சிறு குழந்தைகளுக்கு நேரக்கூடிய அந்த துயரங்கள், கடன் கொடுத்தவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத தந்தையின் துயரம், இருக்கிறத எல்லாவற்றையும் கொடுத்த பின்னாடி இன்னும் தன்னுடைய வறுமை சரியாக இல்லையா அப்படின்னு நினைக்கிற குடும்ப தலைவிகள், ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தாலும் ஆம்பளை பிள்ளைன்றனால சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கப்பட்ட ஜேம்ஸோட மாமா, இந்த பக்கம் ஜேம்ஸோட அம்மா, இப்படி பல்வேறு உணர்வுகளை இந்த கதை பேசி செல்கிறது. இளமையில் வறுமை கொடிது என்பார்கள். அது மாதிரி ஒரு வறுமையை மிக கொடுமையாக அனுபவித்தவர்களின் ஒரு கதை இது. நிச்சயமாக
அனைவரும் வாசிக்க வேண்டிய கதை தொகுப்பு. ஒரு முறை வாசித்து பாருங்கள். ஒரு தேவாலயம் தேவாலயத்தில் சின்ன பசங்களுக்கு சேவை செய்கிற ஒரு குழுவோட அமைப்போட பேர் தான் பீடப்பூக்கள். முதல்ல நான் இதை படிக்கிறப்ப என்ன இது பீடப்பூக்கள் அப்படின்னா ஒரு மாறு இந்த சிறுகதை முழுக்க நம்மளுடைய கிறிஸ்துவ முறைப்படி அந்த பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பான சின்ன கதை இல்லாமல் எனக்கு நிறைய விஷயங்களை இந்த மூலிமா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு தாமஸ் அப்படிங்கிறது அந்த குட்டி பையனுக்கு அந்த கோயிலில் பணி அந்த சிறுவர் குழுவில் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அவனுக்கு. என்ன மாதிரி அப்படின்னா ஒரு மணி அடிக்கிறாங்க இருக்குவாங்க. அந்த மணி ஐயோ பயந்துட்டு போயிட்டான். இந்த மணி சத்தம் கம்மியாக நின்று போயிடுச்சு. என்ன அப்படியே பதறி போயிடுறான். அவன் பதறி போயிருக்கும்போது அந்த அந்த மெயினாக இருக்கிறவர் பேசுகிறாரு. சௌரி அப்படிங்கிற ஒரு பேர் அவர் சௌரியா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்லாம் எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு புரியாத ஒரு விஷயங்கள் இருந்தது. ஆனாலும் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எனக்கு இருக்கிறது இருந்துச்சு. அவன் பயந்து போயிட்டு கேட்குறான் ஐயோ இந்த மாதிரி விஷயம். அதுக்கு அவன் சொல்கிறாங்க அந்த மணியில் இறந்து போனவங்களுக்கு ஒரு விதமான மணி அடிக்கணுமா. அப்புறம் காலையில் எல்லாரும் எழுப்புறதுக்காக ஒரு மணி இருக்குது. அப்புறம் எல்லாரும் பூஜைக்கு வரத்துக்காக ஒரு மணி இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கயிறுக்கும் ஒவ்வொரு மணி சத்தம் வருமா அந்த மணியில். அப்புறம் ஒரு நிறைய முடிச்சு போட்ட ஒரு கயிறு இருக்குது. அது என்னன்னா சின்ன பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. அந்த பிள்ளைங்க இறந்து போயிட்டா அதை அடிக்கிறதுக்கான ஒரு கயிறு. அதை பற்றி சொல்லும்போது அது தண்ணி கலங்கி போயிட்டாரு. ஏன்னா அவருடைய குழந்தைக்கு அதை மட்டும் யாருக்குமே அந்த வாய்ப்பு அமையக்கூடாது அப்படின்னா, ஆனால் அது என்னோட குழந்தைக்கே நான் பண்ணேன் அப்படின்னு அவருக்கு ஒரு குழந்தை இருந்தது. அது மூலயமா அவருடைய கஷ்டத்தை அவர் டெய்லி யார்கிட்டயாவது சின்ன வயசுலேருந்து அது வயசானவர் அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாராம். சின்ன வயசுலேயே அந்த குழந்தை ஒரு 2 மாதத்துல மஞ்சக்காமல் இறந்து போயிட்டு அது தொடர்ந்து அவருடைய மனைவி இறந்து போயிட்டு அவருடைய கஷ்டங்கள்லாம் அவர் எல்லாருக்கிட்டையும் அது தொடர்ந்து வயதானவராக அவரை அந்த ஊரில் அந்த ஆலயம் எப்படி இருக்குன்னா அந்த சர்ச் எப்படி இருக்குன்னா ஒரு வழி தெரியாத இடத்துல ஒரு பெரிய அரண்மனை இருக்கிற மக்களுக்கிட்ட தெரியாத ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் ஒரு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடத்துல படிக்கும்போது. எப்படின்னா ஒரு 50 பேர் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் அவ்வளோ பெரிய ஒரு வெள்ளைக்காரங்க கட்டிட்டு போன ஒரு இது அது அவங்க பெருமிதமாக நினைக்கிறாங்களோ அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த என்ன சொல்கிறது அந்த சர்ச் அங்கே இருக்கிறதே அவங்க ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெருமையாக நினைக்கிறாங்களோ அந்த அப்படியே பெருமையோடு தான் பார்ப்பாங்க. அந்த சர்ச் மொத்தமே ஒரு 50 கிராமங்கள் இருந்த வீடு தான் அது. அந்த குட்டி பையன் இருக்காங்க அந்த தாமஸ் ரொம்ப அது என்ன சொல்கிறாங்க ஒரு நல்ல அப்பம் அப்படின்னா அப்பம் தான் நினைக்கிறது பேர் எனக்கு. அந்த அப்பம் வாங்கிட்டா அந்த கோயிலில் சேவை செய்கிற சிறுவர் கோயிலில் அந்த பையன் சேர்ந்துவான். ஆனால் அந்த வேலையில் போய் சேரணுன்றது அவனுடைய லட்சியமாகவே இருந்திருக்கு. ரொம்ப கனவோட அவன் இருக்கான். ஆனால் அவங்க வீட்டில் எப்படின்னா ஏழ்மையாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு திருவிழா அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க போறாரு. அந்த ஃபங்க்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குழுவில் முதல் அப்பம் வாங்கின பிறகு தான் அந்த குழுவில் சேர்க்க முடியுமா. அவங்க அப்பா எப்படின்னு ஒரு ஏழ்மையான குடும்பம். அவங்களால அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குமா, அதுக்கு அந்த மாதிரி ஒரு குழு இருக்குமா, அதில் அவங்களுக்கு போய் சேவை செய்யணும் அந்த கோயிலுக்கு சர்ச்சுக்கு அப்படின்னு ஒரு ரொம்ப லட்சியமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட அப்பாக்குள்ள ஒரு அன்னுணித்தை காட்டுறாங்க. அப்படின்னா அவங்க அப்பா அம்மாக்குள்ள ஏழ்மையாக இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு அன்னுணி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இதில். அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பெரிய திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் பையனுக்கு எல்லாரும் நம்ம எப்படி வேண்டுதல்லாம் பண்ணி காலடிச்சுவாங்க ஒரு சில பேர் நடக்கும். அந்த மாதிரி அவங்க அந்த கோயிலில் அந்த பையனுக்கு தாமஸுக்கு அந்த முதல் அப்பம் வாங்கி கொடுத்து அந்த ஞானஸ்தானம் நினைக்கிறாங்க. அது பண்ணிடுறாங்க. பண்ண உடனே அவனுக்கு அன்னைக்கே அவருடைய தங்கச்சி வீட்டில் ஒரு கறி விருந்து நடக்கும்போது அங்கே அந்த தங்கச்சி பிறந்த பொண்ணு, அதாவது அவருடைய தங்கச்சி மகளுக்கு அந்த முதல் அப்பம் அந்த திருவிழா அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க வீட்டில். அதுக்கு இவங்க போயிருக்கும்போது இன்னொருத்தர் பேசுகிறாரு, உன் பையன் நான் உனக்கு பண்ணலையா அப்படின்னு வருத்தமாக பேசுகிறாங்களாம். இந்த பையனுக்கு அது மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கலையேக்கா அந்த மாதிரிலாம் அப்படிங்கும்போது அவனுக்கு அதை பற்றி நமக்காக கவலைப்படணும்னு கூட தெரியாமல் அவன் ஒரே கனவோடு இருக்கான். நாளையிலேருந்து நம்ம போயிட்டு அந்த திருவிழாவில் போயிட்டு கோயிலில் சர்ச் பண்ணுறது, அந்த மணி அடிக்கிற வேலை, அந்த க்ளீன் பண்ணுறது, அது என்னெல்லாம் நடக்குமோ அந்த பசங்களுக்குன்னு இருக்கிற குழுவில் நான் யூனிஃபார்ம் போட்டு செய்ய பாருங்க சந்தோஷத்தில் கனவுலே இருக்கான் அவன். அந்த முதல் மணி அடித்தான் பாருங்க, அது ஒரு இறந்து போனவங்களோட மணி இல்லையா. அவங்க இறந்து போனவங்களை விளக்குறாங்க. அப்படின்னா ஒரு பாட்டி, ஒரு நிறைய பசங்கள்லாம் ரொம்ப ஒரு ஆனஸ்டாக வாழ்ந்த ஒரு
பெண்மணி அவங்க இறந்து போயிடுறாங்க வயதான பிறகு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுடைய பசங்கள்லாம் வந்து வெளிநாட்டில் இருந்துருக்காங்கன்னா வர முடியலையே அப்படின்னு அந்த துக்கத்தில் அப்படியே பதிஞ்சு போகுது அந்த கதையை வந்து. அதெல்லாம் பார்த்தோன்னா அப்போ இன்னைக்கு எடுத்துடுவா, இன்னைக்கு அவங்களோட அடக்கம் பண்ணிடுவாங்களா, அப்போ மண்ணெளி போடுவா நானும் போவேன் அப்படின்னு ஒரு ஆசையோட இருக்கான் அந்த பையன். அந்த ஆசை எப்படி போகுது, அவ்வளோ ஒரு ஆர்வமா எல்லாமே ஒண்ணுமே இல்லை இவ்வளோ ஆர்வமா இருக்கிற ஒரு பையனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அந்த பதவியே வேணாம் சொல்லிட்டு ஓடி போயிடும். அது எப்படிங்கிறத வந்து கதையோட கடைசியில் படிச்சா அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பிரேமியா கிருஷ்ணன் அவங்களுக்குலாம் சிறுகதை பற்றி தான் பேச போகிறேன். இந்த சிறுகதை ஆரம்பிக்கும் போதே நம்மளை ஒருத்தர் வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிற மாதிரி தான் அந்த கொண்டு போகிறாங்க. அந்த கிராமம், அந்த சுற்றுலா சூழல் அதோட நம்மளை அழைச்சிட்டு போகும்போது அவங்க கேப்டன் அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டுக்கு தான் போகிறோம். கேப்டன்னா அவர் கப்பலில் ஆளுமையாக இருந்தவர், பல நாடுகள் சுற்றி வந்தவர். அவர் வீட்டை பற்றி முதல்ல அந்த விவரிக்கும் போதே பெரிய வீடு, அந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்குமே அதான் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, எவ்வளோ பேர் வந்தாலும் தங்கலாம் அப்படின்னு அந்த வீட்டோடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அப்போ கூடவே அந்த கதையை அந்த வீட்டை சொல்லும் போதே ஒரு மாமரத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. வீட்டின் முகப்பிலிருந்து மாமரம், முன்னாடியிலிருந்தும் பின்னாடி வரைக்குமே அந்த வீட்டு எவ்வளோ பெரிய வீடுன்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த மாமரமும் மிக பெருசாக சொல்கிறாங்க. அந்த கதையை நமக்கு அந்த மாமரத்தையும் அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி இந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களுமே ஏன் அந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வத்தோட நம்ம புத்தகத்தை வாசிக்கும்போது அந்த கிராமத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு மாதா சிலை வந்து ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கும். அது கடவுளின் கிருபையால் அந்த அதிசயம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் வந்து முழுமையா பார்க்க வர்றாங்க. எல்லாருமே கிளம்பி அவ்வளவு கூட்டமா அந்த கிராமமே வர்றாங்க. இதுல இருந்து சொல்லப்போனா அந்த கிராமத்துல பாதி பேர் வந்து தூத்துக்குடியிலையும் கொழும்புலையும் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களா இருக்காங்க. அவங்க எல்லாருமே இதை பார்க்கறதுக்காக ஆர்வமா வர்ற மாதிரி தான் அதில் எழுதியிருப்பாங்க சில இடங்கள்ல. சார்ஜ், அவருடைய மனைவி மார்கரெட், இவங்க 2 பேரும் ஒரு உரையாடல் இருக்கும் அந்த மாமரத்தை பற்றி. அவங்களுக்கு மொத்தம் 4 பசங்கள் வருவாங்க. அதுல பையன் வந்து பிறந்த கொஞ்ச நேரத்தை இறந்துருவாங்க. இறந்ததுனால அவரை வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த இடத்துல புதைப்பாங்க. அந்த புதைக்கிற இடத்துல ஒரு மாமரம் வைப்பாங்க. அந்த மாமரம் தான் அந்த வீட்டை சுற்றி இப்போ மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. மற்ற பசங்கள்லாம் வெளிநாடுகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே. ஒரு பையன் மட்டும் ஃபாதரியராக அந்த இதில் போய் திருச்சபையில் சேர்ந்துருப்பார். சரி, அவராச்சும் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கும் அவங்க ஒரு ஆஸ்திரேலியா போகிற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் ஆஸ்திரேலியா போயிடுவார். இப்போ இந்த அதிசயம் நிகழ்ந்ததை ஒவ்வொரு பசங்கள்கிட்டையும் அவர் சொல்லுவார். சொல்லும்போது அதை யாருமே பெருசாக காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. சரி அப்படியா, சரி பார்ப்போம் வர்றோம் அப்படின்னு யாருமே வராமல் அந்த வரலங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த இப்படி ஒரு அதிசயம் இயேசுவே நமக்கு பண்ணியிருக்காரு, இதை கூட வந்து பிள்ளைங்க நம்மளை பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு. அந்த கூட்டத்துல பார்க்க அந்த ஊர் மக்கள் வந்திருப்பாங்க. பார்க்க வந்திருக்கவங்களுக்கு இந்த பிள்ளைங்க வெளிநாட்டுல இருந்து கொடுத்து விட்ட சில பொருட்கள், சாக்லேட்டு, குடல் தைலம், அந்த மாதிரியான பொருட்களை சும்மா அந்த அம்மா கொடுப்பாங்க. வர்ற எல்லாத்துக்கும், குழந்தைகளுக்கு, அங்க இருக்கவங்களுக்கு. அப்படி வர்றவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த எப்போதுமே அவங்க வீட்டுல ஸ்டோர்ல வச்சிருக்கக்கூடிய வைக்க போட்டு பழுக்க வச்ச அந்த பழத்தையும் அள்ளிக்கிட்டு வருவாங்க. அதை அள்ளிக்கிட்டு வரும்போது எப்படின்னா, கொண்டு வரும்போது தன்னுடைய குழந்தைய கொண்டு வர மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன், அந்த உடல் மொழி இருக்கும். அந்த மாம்பழத்தை வெறும் மாம்பழமா அள்ளி வராம தன் பிள்ளைக்கு பிறந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் ஒரு குழந்தை குழந்தை மாதிரி தான் அந்த மாம்பழத்தை கொண்டு அப்படி கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். ஆனா அந்த உணர்வோட அவங்க சேர்ந்துருப்பாங்க. தன்னை மூத்த பிள்ளை இறந்ததாகவும் நினைக்காம அது மரமா நம்ம கூட இன்னைக்குமே இருக்கு அப்படின்னு அந்த மரத்து கூட தான் அதிகமான அவங்க உரையாடல் இருக்கும். ஏன்னா கணவர் கப்பல் வேலையா அவர் வெளிநாடு போன பிறகு அவங்களோட வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. தனிமையா இருக்கும்போது பேசுறதுக்கு அந்த மரத்து கூட தான் அவங்க அதிகமா பேசுவாங்க. எல்லா விஷயங்களும் பேசுறது பண்றது. அப்படி அந்த மரம் அவங்களுடைய ஒரு குடும்ப நண்பர் கூட தன் மகனாவே அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. பின்காலத்துலலாம் இவருக்கு வயது முதிர்ச்சியின் காரணமா கப்பல்ல வேலையெல்லாம் அனுப்பிச்சதுனால அவர் வீட்டை வந்து தன் மனைவி அதோட இருக்கும்போது திரும்பவும் அந்த மாமரத்தோட அவர் இன்னும் ஒன்றுவார். இந்த சிறுகதையை வாசி முடிச்சோன்னா எனக்கு சின்ன தகவல் நினைவுக்கு வந்துச்சு. ஒரு ஆர்டிக்கல் படிச்சது. ராணிப்பேட்டில் முனுசாமின்னு ஒருத்தர் தன்னுடைய பையன் இறந்த பிறகு தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு மலைப்பகுதிக்கு போய் தற்கொலை முயற்சி பண்ணிக்க போறாரு. அப்படி போகும்போது அவருக்கு ஏதோ ஒரு நிலை சடனாக மாறி மரங்களை வளர்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றி அந்த மலை முழுவதும் மரங்களை நட ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மரங்களுக்கு மேலே நட்டுருக்காராம். அந்த மரங்களோட தான் அவர் அதிகமாக உரையாடுறது. அந்த மரங்களோட தன் பிள்ளை மாதிரி அந்த மரத்தோடய தான் போய் பேசுறது, அந்த மாதிரியான சூழலை தான் வாழ்ந்துருக்காரு. அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படியெல்லாம் கூட இருக்குமா மனிதர்கள், அப்போ மரத்தோட நம்ம பேசலாமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. கிட்டத்தட்ட இந்த கதையிலே அப்படிதான். பெற்ற பிள்ளைகள்லாம் விட்டு ரொம்ப தூரம் போன பிறகு
அந்த மாமரத்துக்கு தான் அந்த அம்மா அதிகமாக பேசிக்கிட்டே அந்த மாமரத்தில் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கும். கணவரும் கிட்டத்தட்ட கணவரும் 3 பேர் அந்த மாமரம் இதுமான சூழலில் தான் அவங்க இருக்க மாதிரி தான் கொண்டு இருப்பாங்க. ஆக இனிமேல் அப்போ எனக்கு அந்த கதையோட தாக்கம் எனக்குள்ள எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மரங்களோட பேசணும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு. மரம் வளர்ப்பது ரொம்ப முக்கியம், அவசியம் புரிஞ்சு முடிஞ்சிச்சு. உறவுகள் எப்படி இருந்தாலும் மரங்களை தான் நேசிக்கணுங்கிறத ரொம்ப மேலோட்டமாக அழுத்தமாக சொல்லினாங்க. நன்றி. நான் பிரம்யா அவங்க எழுதிய ஊழி சிறுகதை பற்றி பேச போகிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் நம்ம யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையிலையோ இல்லை உடல் இயலாமைனாலேயோ இல்லை வயது முதிர்ந்த காரணத்தினாலேயோ யாரையோ சார்ந்திருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமானது. ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க 2 பேர். அவங்கள பற்றின கதை தான் இது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து வயது முதிர்ந்தவங்க, இன்னொரு பொண்ணு வந்து இளமை வயது உள்ளவங்க தான். ஆனால் வந்து உடல் இயலாமை இருக்குது அவங்களுக்கு. ஸோ இவங்க 2 பேரும் ஒருத்தர் சார்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து அதில் திடீர்னு ஒருத்தவங்க வந்து இறந்துடுறாங்க. அந்த பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன ஆகுறா, அவளோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து நம்மளுக்கு வந்துடுது. அவள் வந்து ஒரு சில விஷயங்கள் அவளாக செய்கிறா அப்படிங்கிற இடத்துக்கு அவள் தள்ளப்படும் போது அதையும் அவள் அழகாக ஹேண்டில் பண்ணி பண்ணுறா. நம்ம என்னது பண்ணிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இதுதான் வந்து நம்மளோட கடைசி நிமிடம், நம்ம இனிமேட்டு நம்மளுக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு அவள் தீர்மானித்து உட்காந்து அவளோட பழைய நாட்களை அவள் திரும்பி பார்க்குறா. அதில் வந்து சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, வறியவர்களை தான் நம்ம வந்து சீக்கிரமாக தப்பு சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி. உண்மைதானே? இன்றைக்கு வரைக்கும் நமக்கு கீழே இருக்கவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்கள வந்து சீக்கிரமாக நம்ம தப்பாக நினச்சிட்றோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவளும் நினச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து அவள் சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ இதோட முடிஞ்சது. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, இதோட முடிஞ்சது, நம்ம வாழ்க்கை இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்னு அவள் நினைக்கிற ஒரு இடத்துல அவளுக்கு ஒரு கை கிடைக்குது. அவளை பிடிச்சி தாங்கி தூக்குற ஒரு கை கிடைக்குது. அவளை தேவதையாக பார்க்குற ஒரு கை கிடைக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப பாசிட்டிவ் நோட்டோட முடிச்சிருக்காங்க பிரம்யா. நல்ல ஒரு வாசிப்பு அனுபவம் இந்த கதை. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து திரை அப்படின்ற ஒரு சிறுகதை. இது வந்து பிரியம் கிராஸ்மின் அப்படின்ற ஒருத்தவங்களோட எச்சமணி அப்படின்ற சிறுகதை தொகுப்பில் இருக்கிற ஒரு கதை. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கவிஞர். நம்ம முகநூலில் நிறையா பெண்ணியம் சார்ந்த உணர்வுகளை சார்ந்த கவிதைகளை நிறையா எழுதியிருக்காங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கதையை நம்ம அணுக முடியாது. ஏன்னா இது ஒரு நார்மலான ஒரு நேர்கோட்டு கதை அப்படி தான் சொல்ல முடியும். இந்த கதையோட தலைப்பு வந்து திரை அப்படின்றத ஏன் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம யோசித்தோம்னா, இது இன்னொரு வாசலை திறக்கிறதுக்கான வழி இருக்குது இந்த கதையில். இந்த கதையோட ஆரம்பம் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு டைரக்டர் படம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கான பிரச்சனைகள், அவர் எப்படி வந்து தான் கூட வேலை பார்க்குறவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி அணுகிறாரு அப்படின்றது தான் இந்த கதையோட ஆரம்பத்தில் வரும். ஆனால் அது வந்து இந்த கதையோட முக்கியமாக எனக்கு படலை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு திரை இருந்துச்சா, அந்த திரையை அவங்க எப்படி ஓப்பன் பண்ணாங்க, எப்படி அதை வந்து அணுகுனாங்க அப்படின்றத வந்து அது நிறையா பேசி கேட்ட பார்த்த கதைகள் தான். இன்னும் சொல்ல போனால் டைரக்டர்னாவே வந்து கெட்ட வார்த்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவார் அப்படின்ற மாதிரியான ஒரு டோனில் தான் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கதையோட இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது, அது ரொம்ப அழகான பக்கம். அந்த கிராமத்தில் கீழே தெரு மேலே தெரு அப்படின்ற ஒரு பாகுபாடு, அவங்களுக்கான ஒரு கோயில் இவங்களுக்கான ஒரு கோயில், இதுக்குள்ளே அவங்க போகக்கூடாது அவங்களுக்குள்ள இதுக்கு போகக்கூடாது, பொதுவாக வந்து பெண்கள் அதுக்குள்ளே போக முடியாது. இன்னும் ரொம்ப போச்சுன்னா தீட்டுன்ற பேரில் மாதவிடாய் டைமில் ஒரு குழந்தை போகவே முடியாது, ஒரு பெண் போக முடியாது. அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கிற வரைக்குமான சமூகத்தில் ஒரு கோயிலுக்கும் பெண்களுக்கு உண்டான ஒரு வேறுபாடு. ஆனால் அதை வந்து ரொம்ப அழகாக நுண்ணியமாக ஒரு 2 லைனில் அந்த கதையை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாரும் அதை வாசிங்க. இன்னைக்கு நம்ம தப்புச்சுழி அப்படிங்கிற கதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு மாட்டை மையமாக வச்சு தான் எழுதியிருக்காங்க. இந்த முழுக்க அந்த மாட்டை வந்து தெரியாதவங்களால இந்த கதையை எழுதியிருக்க முடியாது அப்படின்னு தான் தோணும். ஏன் அப்படின்னா,
அந்த மாட்டுக்கு அதோட திமில்ல எப்படி இருக்கும் சுழி அப்படிங்கிறத பற்றி எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக எழுதியிருப்பாங்க பிரம்யா. இந்த மாடு லக்ஷ்மி அப்படிங்கிற மாட்டுக்கு சுழி வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குமா. அந்த தப்பு சுழி இருக்கிற மாடுகளை பொதுவாக யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தவசி வந்து அப்படி ஒரு மாட்டை வாங்கிட்டு வருவார். அவர் வாங்கிட்டு வீட்டு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாடோடையே வந்து ஒருத்தன் வர்றதை பார்ப்பாரு. அவன் நல்லா கருப்பாக சட்டை எதுவும் போடாமல் அவன் இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவனை விரட்டி விரட்டி பார்ப்பாரு. அவன் ஒரு வார்த்தையும் பேச மாட்டான், எதுவும் பதிலும் சொல்லாமல் அங்கேயே நின்றுட்டு இருப்பான். மாடும் உள்ளே வராது, அவனும் உள்ளே போக மாட்டான். 2 பேரும் அப்படியே வாசல்லே நிற்பாங்க. அப்போ அவரோட தவசியோட ஒய்ஃப் வருவாங்க. அவங்க வந்து இது என்ன புதுசாக தப்புச்சுள்ளி மாட்டை போய் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, அதனால தான் அது வந்து கம்மியான விலையில் கிடச்சிருக்கு, நீ சும்மா இருட்டி அப்படின்னு சொல்லுவார். இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வட்டார வழக்கில் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க அவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாடு அந்த அம்மாசி 2 பேரும் அந்த வீட்டோட எப்படி ஐக்கியமாகறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நாள் பாம்பு கடிச்ச உடனே அவன் வந்து ரொம்ப உணர்வே இல்லாமல் 2 நாள் இருப்பான். அப்போ தேவகி தான் வந்து அவனுக்காக சாப்பாடெலாம் போடுவாங்க. அவன் வந்து ஒரு 4 நாள் வேலையை எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லாமல் செய்யக்கூடியவன். அவனுக்காக அங்கே ஏற்கனவே அவன் அவ்வளோ வேலை செய்கிறதுனால ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கிறவனை வந்து 2 பேரை வந்து தவசி நிப்பாட்டிடுவார். ஏன்னா இவனே வந்து எந்த காசும் இல்லாமல் இவ்வளோ வேலை செய்யும்போது எதுக்கு அந்த 2 பேருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருப்பார். அதனால அவங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கும் அவன் மேலே. ஆனால் அந்த பாம்பு கடிச்ச சம்பவத்தை ஒட்டி அவன் வந்து அவனே அறியாமல் அம்மானு ஒரு வார்த்தை சொல்லுவான். அது வந்து குழந்தையே இல்லாத தேவகிக்குள்ள ஒரு தாய்மை உணர்வை ஏற்படுத்தும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அது அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நடந்துப்பாங்க. ஆனால் ஊர் உலகத்தில் எல்லாரும் எப்படின்னா இவங்க இந்த மாதிரி இந்த அம்மாசிக்கும் இந்த தேவகிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி பேசிப்பாங்க. அதை வந்து எப்படி வந்து ஒரு உளவியல் ரீதியாக பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கப்பிள்ஸ்க்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கும்போது அந்த கணவன் வந்து மனைவியை சந்தேகப்படுறானா படலையா, இல்லை அது அவளோட நடத்தை கேள்விக்குரிய ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த தவசிக்கு உண்மையாலுமே தேவகி மேலே சந்தேகமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்திக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம வாசகர்களுக்கே அதை விட்டுருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் அந்த இவங்களை பற்றி தப்பாக பேசின ஒருத்தரை வந்து லக்ஷ்மி வந்து முட்டை வர்ற மாதிரி வர்றப்ப அம்மாசியோட அந்த பிடி வந்து தளரும், அந்த மாட்டை பிடிச்சிருக்க கயிறை வந்து தளர்த்துவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த மாடு போய் முட்டுச்சா இல்லையா, அவன் பிடிச்சானா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வாசகர்களுக்கே விட்டுருப்பாங்க. அந்த மாடு வந்து சினையாக இருக்கும்போது அது படுற அவஸ்தையை பார்த்து குழந்தையே இல்லாத தேவகி வந்து தானே ஒரு குழந்தை ஈன்ற மாதிரி ஒரு உணர்வு அவளுக்கு வரும். அந்த மாதிரி அந்த இடங்கள்லாம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த ஒரு பெண்ணோட மனசை தான் அந்த மாடை வச்சு சொல்லியிருக்காங்க பிரம்யா அப்படின்னு தோணுது. ரொம்ப அற்புதமான கதை. ராக் பேப்பர் சிசர், ஏதோ விளையாட்டை பற்றி பேசிட்டு நினைக்காதீங்க. இது பிரியம்யா கிரிசாவின் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதிய கெட்சமணி அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்புல இருந்து ஒரு கதை, ராக் பேப்பர் சிசர் அப்படின்னு. இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த எழுத்தாளர் பிரியம்யா கிரிசாவின் வந்து ஒரு பெண்ணு எழுத்தாளர். அவங்களுடைய கதைகளில் வர கதாநாயகிகளை நீங்கள் உங்களோட வடிவத்தில் பார்க்கலாம், உங்கள் வீட்டில் இருக்க எந்த பெண்கள் மூலமாகவும் பார்க்கலாம், உங்கள் தோழிகள் மூலமாகவும், உங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குற பெண்கள், இப்படி எந்த ஒரு ரூபத்தில் பார்த்தாலும் யதார்த்த வாழ்வில் பெண்கள் அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது, அவங்க வந்து எப்படி அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க, ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக அவங்களுடைய கதாநாயகிகள் மூலமாக நமக்கு வந்து உணர்த்தியிருப்பாங்க. அதுக்காகவே அந்த எழுத்தாளருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நம்ம 10 பருவ குழந்தைகள் இருக்க எல்லா வீட்லேயும் அவங்க கடந்து போகிற ஒரு விஷயமா தான் சொல்லுவேன். அதை சாண்டிமா இல்லை அது மதியழகனுக்கு தான் சாண்டிமா, நமக்கெல்லாம் வந்து சந்தியா. நம்ம கதாநாயகி சந்தியா வந்து எப்படி ஒரு தன்னுடைய பையனுக்கு ஏற்படுற ஒரு இக்கட்டான ஒரு மனநிலைமையிலிருந்தும் அவங்களுக்கு எவ்வளவோ வந்து பதப்பதப்பு படபடப்பு இருந்தால் கூட அவனை அந்த சூழ்நிலையில் எப்படி கையாளுறாங்க அப்படின்றதையும் இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க எழுத்தாளர்.
ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய குழந்தை நல்ல விதமாக வளர்க்கணும் தான் நினைப்பாங்க. அப்படி நல்லா இருக்கிற குழந்தைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அவங்கள எப்படி வந்து அவன் இது பண்ணணும், அவனை எப்படி தயார்படுத்தணும் அப்படின்றத அவங்க சொல்லலை, எந்த அறிவுரையும் சொல்லலை. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அறிவுரை சொன்னாலே பிடிக்காது. ஏன்னா பதின் பருவத்துடைய வாழ்க்கை எப்படின்னா, இந்த பட்டாம்பூச்சியுடைய வாழ்க்கை சுழற்சியில் முதல்ல முட்டை, அப்புறம் கம்பளி பூச்சி, அப்புறம் வந்து கூட்டுப்புழு, அப்புறம் பட்டாம்பூச்சியாக மாறுவாங்க. அதே மாதிரி தான் இந்த 12லேருந்து 18 வயசில் இருக்க குழந்தைகள் ஒரு கூட்டுப்புழு மாதிரி தன்னை யார் அப்படின்னு அவங்களா சுயமாக வந்து தேடிக்கிறதுக்கும் தன்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்றதுக்கான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உடல்நிலையும் சரி, மன ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்கள் சந்திப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க அதிலெல்லாம் வந்து வெளியே வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி அழுகைகள், சோகங்கள், காதல் தோல்வி, சந்தோஷம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து கடந்து வரணும். இந்த கடந்து வர்றதுக்கு பெற்றோர்களாக நாம் அவங்களுக்கு ஒரு நண்பர்களாக இருந்து எப்படி உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றத சந்தியா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க கணவர்கிட்ட இருந்து அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய அலுவலகத்தில் அவங்க வந்து நிறைய ஆண்கள் கூட வேலை செய்யும்போது அவங்க எதிர்கொள்கிற வந்து எத்தனை பிரச்சனைகள்லாம் சமாளித்து அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த மதியழகன் ஒரு பொண்ணை காதலிப்பான். அவன் வந்து என்னைய வந்து அவன் எதுக்காக வேணான்னு சொல்லிட்டா, நான் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, மதி, நம்ம பிரியமானவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது தான் உண்மையான காதல். அந்த காதலை நீ உன் மனசில் பத்திரமா பூட்டி வச்சுக்கோ, அது உனக்கு வாழ்க்கையே கற்றுக் கொடுக்கும் அப்படின்றதையும், தோல்வின்றது ரொம்ப இயற்கையான விஷயம், அதனால் நம்ம துவண்டு போகவும் கூடாது, அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் போயிட்டே இருக்கணும் அப்படின்றத இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. கதையை படித்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக பதின்பருவ குழந்தைகள் இருக்க பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளை எப்படி நம்ம வந்து கையாளணும் அப்படின்றத இந்த கதையை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த கதாநாயகியோட அந்த ஒரு மனசமமான நிலைமையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கதையில் அவங்க சந்தியாவுடைய கதாபாத்திரம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிலுவையை சுரண்டி தின்றவர்கள் என்கிற தலைப்பை பார்த்ததுமே ஏதோ இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆர்வத்தோட கதையை படித்தேன். பிரீமியர் கிளாஸில் எழுதிய இந்த சிறுகதை கடல் கடந்த ஒரு வெளிநாட்டினுடைய சிறுகதை போட்டியில் பரிசு பெற்றுவிட்டு வாழ்த்துக்கள் தோழர். ஒரு இடத்துல ரொம்ப சீரியஸாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தின் போது சிலுவையை சுரண்டி தின்றது பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும். அதை பார்த்தோன்னே டபுள் மீனிங்கில் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் மெதுவாக நகர்ற இந்த கதை பிற்பகுதியில் ரொம்ப அற்புதமாக ஒரு கவிதை மாதிரி முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில சொல்லாடங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்தி கற்கிற அவ்வேளையில் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அப்புறம் அந்த நுண்டி வெளிச்சத்திலும் அப்படிங்கிற வார்த்தை. அப்புறம் நைட்டில் கழுத்து போட்டுருக்க அந்த படகு ஆவி அடங்கிய படகுகளில் அப்படின்னு ஒன்று வரும். லேசாக சாஞ்சி இருக்கிற கொடிமரம், அது ஏன் சாஞ்சிருக்குங்கிறதுக்கான காரணம். அப்புறம் கடலுக்கு முதுகு காட்டியபடி சிறுநீர் கழிக்கிற ஒருத்தன், இதெல்லாம் இதில் இருக்கிற அந்த உள்ள அர்த்தங்கள்லாம் வந்து யோசிக்க வச்சு ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஹீரோட கேரக்டரை பற்றி சொல்கிறப்ப போலீஸ் ரெய்டுக்கு பயந்து அப்பப்போ இந்த இடம் மாற்றவங்கள சாராய கடையை, அந்த சாராய கடை இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வேறொருத்தரோட கல்யாணம் ஃபிக்ஸாக இருக்கும்போது அந்த ஹீரோயின், நீ தான் ஏதாவது செய்யணுமாம்மா, கடவுளாக வந்து செத்துட மாட்டேன், உன் கண்ணு முன்னாடியே நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வரும். எதிர்பாரா டைலாக எதிர்பாரா இடத்துல வச்சு ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சிருப்பாங்க. இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்தத்தில் இது ஒரு நல்ல கதை தான். ஆனால் எனக்கு இதில் திருப்தி இல்லை. ஏன்னா உரைநடைக்கான மொழி இதில் உதாசீனப்படுத்தப்பட்டு மிக மோசமாக கையாளப்பட்டிருக்கு. அது உண்மையிலே எனக்கு வருத்தமான ஒரு விஷயம்தான். பிரீமியர் கிளாஸின் இவ்வளோ அலட்சியமாக எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையை சொல்லணும்னா முதல் பத்தியில் இருக்கிற அந்த பிழைகளை கடந்து என்னால் கதைக்குள்ள நுழையவே முடியல. இன்றைய இலக்கிய சூழலில் ஒற்றுப்பிழையெல்லாம் வந்து ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுத முடியல யாராலும், அந்த அளவுக்கு வந்து நிலைமை வந்துருச்சு. இதையும் தாண்டி தமிழின் அடிப்படை கூறுகளே கூட சில விஷயங்கள்லாம் வந்து மிஸ்டேக்கில் வரும்போது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அந்த முதல் பத்தியில் இருக்கிற அந்த பிழைகளை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன், அது கொஞ்சம் பாருங்கள்.
அந்தியின் முகம் கருக்கிற அவ்வேளையில் அச்சிற்றாலயத்தின் நடுநாயகமாக அந்தர சிலுவையில் அறையப்பட்டிருந்த திருச்சிலுவைநாதரின் தலைக்கு மேலே ஒதுங்கியிருந்த புறாக்களையும் அவனையும் தவிர அந்த ஆலயத்தில் ஒருவரும் இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. தலைக்கு மேலே ஒதுங்கியிருந்த புறாக்களையும் அவனையும், அந்த இடம் வந்து புறாக்களையும் பக்கத்தில் கமா வரணும். இந்த கமா வரலன்னா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சாதாரண ஒரு கமான்னு சொல்லிட முடியாது. அந்த இடத்துல கமா வந்தால் தான் இவங்க சொல்ல வேண்டிய அர்த்தம் வருது, இல்லைன்னா பொருளே வேற மாதிரி வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் அவனையும் நானும் அவனையும் என்னையும் அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் வந்து உம்மு வர்றதால அவனையும் என்னையும் நடுவில் கமா போட வேண்டியதில்லை. இப்போ அதுலேயே அந்த அவன் வந்து மேலே தொங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த சொல்லும்போது தொங்கி கொண்டிருக்கிற அவனையும் என்னையும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தொங்கி கொண்டிருக்கிற என்னையும் பக்கத்தில் ஒரு கமா போட்டால் தான் நீங்கள் சொல்ல வர அர்த்தம் வரும். இல்லைன்னா ரெண்டு பேருமே மேலே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஆகும் இல்லைங்களா? ஸோ இந்த இடம் வந்து புறாக்களையும் பக்கத்தில் கமா போட்டால் தான் நீங்கள் சொல்கிற அர்த்தம் வருது. இல்லைன்னா ரெண்டு பேருமே வந்து தலைக்கு மேலே இருக்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் வருது. அடுத்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா, சராசரி ஆண்களை விட சற்று குள்ளமான உருவமாக இருப்பாங்க. இந்த இடம்லாம் கூட ஆக்சுவலாக வந்து இந்த ஒட்டு வரணும் இல்லையா? இந்த மாதிரி ஒட்டு வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு போட முடியலன்னா ஒரு கமா போட்டுருங்க. ஐயோ இங்கே ஒட்டு வருமா வராதுன்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமா போட்டிங்கன்னா பெரும்பாலான இடங்களில் அந்த கமா வந்து அந்த ஒட்டினுடைய பங்கை செய்யும். ஒரு அற்புதமான விஷயம் கமா. அதெல்லாம் வந்து அதோட மகிமை யாருக்கும் தெரியல. ஸோ இங்கே வந்து ஆங்கில இந்த ஒட்டுலாம் நான் ஒட்டுப்பிழை பற்றி நான் இங்கே சொல்லவே இல்லை. நான் நிறைய ஒட்டுப்பிழைகள் இருக்குது. அந்த ஒட்டுப்பிழைகளையும் விட பொறுமையான பிழைகள் நிறைய இருக்கிறதால தான் இதை நான் சுட்டி காட்டுறேன். சராசரி ஆண்களை விட சற்று குள்ளமான உருவமாதலால் தன் குதிகால்களில் எட்டி நின்றால்தான் அவனால் தனது கைகளை உயர்த்தி அந்த பிரம்மாண்ட சிலுவையின் அடிப்பகுதியை தொட முடிந்தது அப்படின்னு எழுதுறாங்க. இவ்வளோ நீளமான வாக்கியம்லாம் எழுதுங்க. முதல்ல உங்களுக்கு பிழை நிறைய வருதுன்னு போது சின்ன சின்னதாக துண்டாக எழுதும்போது தானே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் குள்ளமான உருவமாதலால் ஆரம்பிக்கிறீங்க. உருவமாதலால் ஆரம்பிக்கும் போது முடிந்ததுன்னு எப்படிங்க முடியும்? உருவமாதலால் போட்டிங்கன்னா அப்பகுதியை தொட முடிந்ததுன்னு எப்படி வரும்? தொட முடியும்னு தான் முடியும் இல்லையா? அந்த ஃப்ரேம் பண்ணும்போது கொஞ்சம் யோசிங்க என்ன எழுதுறது. அடுத்து தன் குதிகால்களில் எக்கி நின்றால் தான் அப்படின்னு எழுதுறாங்க. தன் குதிகால்களில் எக்கி நின்றால் தான் என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க, அது என்ன எழுதிருக்கீங்க, அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு? குதிகால்களால் எப்படி எக்கி இருக்க முடியும்? குதிகால்களை தானே நம்ம சொல்ல முடியும் இல்லையா? குதிகால்களை தான் இருக்க முடியும். குதிகால்களால் எக்கினா எப்படி? குதிகாலை எப்படி வச்சு இப்படி இருக்கிறதா? அது எதிராக எப்படி உங்களுக்கு ஹைட் வரும் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் நினைக்கிறது ஒன்று, ஆனால் இங்கே எழுதியிருக்கிறத படிக்கும்போது வேற ஒரு மீனிங் தான் இருக்குது. ஸோ குதிகால்களின்னு போட்டிருக்கீங்க, அதை குதிகால்களைன்னு பாருங்கள் மாற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து சுற்றுமுற்றும் பார்த்தோம்னா சிலுவை மரத்தின் நுனியை நகத்தால் சுரண்டிக்கணும். நுனினா எது? நுனிங்கிறது மேல் பகுதி, மேல் முனையை தான் வந்து நம்ம நுனின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து இங்கே அடியில் தான் நம்ம எட்டி அந்த அடிப்பகுதியில் தான் சொல்லணும். ஸோ அது வந்து அடிமுனைன்னு கூட நீங்கள் சொல்லலாம் இல்லையா? ஆனால் நுனிங்கிற வார்த்தை வந்து அது உண்மையிலே வந்து தவறான ஒரு பிரயோகம். இப்படி பற்றியே எத்தனை பிழைகள், என்னென்ன வகையான பிழைகள், குறைஞ்சபட்சம் நாம் எழுதுகிற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னு கூடவா தெரியாமல் எழுதுவீங்க. மேற்கொண்டு நகரவே முடியல என்னால். அந்த விதைநெல்ல மரக்காலிருந்து அள்ளி வீசி விதைக்கிற மாதிரி கையில் மாற்ற எழுத்துக்களையும் சொற்களையும் குத்து மதிப்பாக அள்ளி வீசின மாதிரி இருக்குது. நீங்கள் எழுதுறது ஒன்றும் சரியலிசம் இல்லையே. சரியலிசம் எழுதுகிற எஸ்ஆர்ஆனிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக செறிவான வார்த்தைகளை கொண்டு தமிழ் சொட்ட சொட்ட எழுதுவாங்க. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், கதைங்கிறது ஒரு கதை மட்டும் இல்லை, அது ஒரு இலக்கியம். அதுக்கான குறைஞ்சபட்ச இலக்கணப்படியாவது எழுதுங்க. தயவு செய்து உங்களோட அறியாமையை வாசிப்பாளர்களிடம் திணிக்காதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரிமியா கிராஸ்வன், கெத்செமனி சிறுகதை தொகுப்பினுடைய நூலாசிரியர். கெத்செமனி என்னுடைய 2வது புத்தகம். முதல் புத்தகம் வந்து தப்புரம்பு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு. இது வாசகசாலை வெளியீடா வந்துச்சு. கெத்செமனி வந்து எழுத்து பிரசுரம் வெளியீடா 2024 டிசம்பர்ல புத்தக கண்காட்சியில் வெளியானது. தொகுப்புல இருக்கக்கூடிய கதைகளுக்கு போறதுக்கு முன்னால நான் தொகுப்பினுடைய தலைப்பை பத்தி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல எடுத்தோன்னே இந்த புக்கு பார்க்கும்போது இதுல ஒரு பெரிய பார சிலுவை ஒண்ணு இருக்கும். அதை பார்க்கும்போதே இந்த புக் வந்து ரிலீஜியஸ் புக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நிறைய பேர் இதை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் வந்து கருத்து தெரிவிச்சாங்க. ஆனா நான் ரொம்ப பிடிவாதமா இந்த புத்தகத்துக்கு இந்த படம் தான் வந்து அட்டை படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலா இது வந்து மணப்பாடுல இருக்கக்கூடிய ட்ரூ கிராஸ் அப்படிங்கிற வளரும் சிலுவை அப்படின்னு நிறைய சினிமாக்கள் எல்லாம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த நீர்ப்பறவை, அப்புறம் இயற்கை, இந்த படங்கள்ல எல்லாம் இந்த ட்ரூ கிராஸ் வரும்.
மட்டும் இல்லாம இது ரொம்ப என்னுடைய வாழ்தலுக்கு நெருக்கமான ஒரு இடம். பிளஸ் கெத்செமனி அப்படிங்கிற தலைப்பு, இதை எதுக்காக நான் எடுத்தேன் அப்படிங்கறத எங்க குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். கெத்செமனி அப்படிங்கிறது ஒரு இடத்தினுடைய பெயர். என்ன மாதிரி இடம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இல்லையா, அவர் தன்னுடைய பாடுகளுக்கு முந்திய தினம் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகிறார். நம்ம வந்து இதை செய்ய முடியுமா, இந்த துன்பத்துக்கு இவ்வளவு கஷ்டத்துக்கு நம்மள ஆளாக்க போறாங்களே. அவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சிருது, அவர் கடவுளுடைய மகன் இல்லையா, அவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சிருது. சோ இதை நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிற இந்த டு பி ஆர் நாட் டு பி அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும் இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில. சோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு வருது. அப்படி வரும்போது அந்த உளைதலின் தருணம், அந்த உளைதலின் தருணத்துல தனியா இருந்து ஜெபிக்கிறதுக்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த இடத்தினுடைய பெயர் தான் வந்து கெத்செமனி. சோ அங்க போய் ஜெபிக்கும் போது அவருடைய உடம்பு முழுக்க ரத்த வியர்வை ஆறா பெருக்கெடுத்து ஓடுது. அப்புறம் ரொம்ப பயத்துக்கு உள்ளாகுறாரு. அப்புறம் தன்னைத்தானே தேற்றிக் கொண்டு, நாம செய்யலைன்னா வேற யாராலையும் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திடமடைகிறாரு. திடமான மனதோட வெளியே வர்றாரு. அதுக்கப்புறமா தான் அதுக்கு அடுத்த நாள் அவரை தீர்ப்பளிக்கிறாங்க. அடுத்த நாள் அவரை தண்டனைக்குள்ளாக்குறாங்க, சிலுவையில அறைந்து கொள்ளுறாங்க. இது எல்லாமே வந்து நடக்குது. சோ நான் இது எதுக்காக இந்த கெத்செமனி அப்படிங்கிற பேர் எடுத்தேன் அப்படின்னா, நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே இந்த கெத்செமனி தருணம் அப்படின்னு ஒரு விஷயம், அந்த கெத்செமனி மொமெண்ட் அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். அது வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வரும். இந்த விஷயத்த நம்ம செய்யலாமா வேண்டாமா, இதுக்கு நம்ம தகுதியானவங்க தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உளைதலின் தருணம், அதைத்தான் நான் கெத்செமனி அப்படிங்கிற ஆஹ் தலைப்புல வந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த கதை மாந்தர்கள், இதுல மொத்தம் 12 கதைகள் இருக்கு. இந்த 12 கதைகள்லயுமே வந்து வரக்கூடிய கதை மாந்தர்கள் வந்து ஒவ்வொரு தருணத்திலையும் உளைதலுக்கு ஆளாகிறாங்க. இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஃபரிங்க்கு ஆளாகிறாங்க. அப்புறம் தன்னைத்தானே தேர்ச்சி கொண்டு அவங்க அதுல ஃபர்தரா போறாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு மைய சரடு வந்து இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன் எல்லா கதைகள்லயுமே. அதனாலதான் கெத்செமனி அப்படிங்கிற தலைப்பை வந்து என்னுடைய கதைக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உள்ள வந்து மொத்தம் 12 கதைகள் இருக்கு. இந்த 12 கதைகளுமே வந்து அப்போ இப்போன்னு இல்லை, ஒரே ஒரு வருஷம் தான். அந்த ஒரு வருட 2024 அந்த ஒரு வருட காலகட்டத்துல அச்சு இதழ்கள்லையும் இணைய இதழ்கள்லையும் பெருவாரியா எல்லாரும் ஏற்கனவே படித்த கதைகளா தான் இருக்கும். என்னை அறிமுகமானவங்க வந்து படிச்சிருப்பாங்க. நான் முகநூல் தளத்துல வந்து தொடர்ந்து என்னுடைய கதைகளை பதிவிட்டுட்டு தான் வரேன். மட்டும் இல்லாம இந்த கதை வந்து இந்த கதைகள்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஊழி அப்படின்னு ஒரு கதை இருக்கு. கதைகளை எங்க இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் வந்து புளூட்டோலயோ மார்ஸ்லயோ இல்லைல்ல, நம்ம எல்லாருமே ஒரே கிரகத்தை தான் பகிர்ந்து கொள்றோம். கதைகள் வந்து எனக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னா உங்ககிட்ட இருந்து தான் கிடைக்குது. பள்ளி ஆசிரியரா இருக்கிறதுனால மனிதர்கள் மனிதர்கள் மனிதர்கள்னு எப்பவும் நிறைய மனிதர்களோட பழக வேண்டியது இருக்கு. பிளஸ் காலையில போகும்போது பொது பேருந்துல போறேன், மாலையில வரும்போதும் பேருந்துல வரேன். அப்படி இருக்கும்போது நிறைய மனிதர்களை நான் பாக்குறேன், பழகுறேன். பலதரப்பட்ட கதைகள் அப்பப்போ எனக்குள்ள வந்து விழுது. கதைகளை காதுல கேட்கிறேன், பார்க்கிறேன். ஸோ அந்த மாதிரி விழுந்த கதைகளை இம்மீடியட்டா எழுத முடியல அப்படின்னா கூட நான் வச்சுக்கிறேன். அப்புறமே ஒரு ஃபேவரபிள் மொமெண்ட்ல அந்த கதைகள் வந்து தன்னைத்தானே எழுதிக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நான் முத்துக்குமாருடைய ஒரு கவிதையில வரும் இல்லையா, ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தூர்ந்து நிறைய விஷயங்கள் அதுல உள்ள விழுந்திருக்கும். அந்த கரண்டி, டம்ளரு, அப்புறம் காணாம போச்சு வீட்டுல வேலைக்காரி திருடிட்டு போன டம்ளர், திருடிட்டு போனான்னு நினைச்ச டம்ளர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கிணறுல இருக்கும். தூர்வார ஒன்னொன்னா வெளியில வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி சிறு வயதுலயா இருக்கட்டும், இல்லைன்னா நிகழ்காலத்திலயா இருக்கட்டும், நடக்கக்கூடிய சம்பவங்கள் மனதுக்குள்ள பதிஞ்சிருக்கு. அதுல இருந்து நான் ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து முதல் கதையே வந்து பாத்தீங்கன்னா ஊழி வந்து பெருவெள்ளம் வந்தது இல்லையா 2024 நினைக்கிறேன். பெருவெள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டை சுத்திலும் தண்ணி தான். அவ்வளவா நாங்க ஒன்றும் அதனால பாதிக்கப்படலை, நேரடியா பாதிக்கப்படலை. மேபி கரண்ட் கட் ஆகிச்சு, தண்ணிக்கு கஷ்டப்பட்டோம். ஆனா தூத்துக்குடி மாவட்டம் முழுசுமே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. மரூண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துண்டிக்கப்பட்டது. அந்த மாதிரி நேரத்துல என்னோட காதுல நிறைய கதைகள் விழுந்துச்சு. அதெல்லாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான கஷ்டங்கள், கதைகள் அப்படி நிறைய வந்து காதுல எனக்கு கேள்விப்பட்டேன். அதை வச்சு
இந்த மாதிரி ஒரு பெருவெள்ளத்துல ஒரு ஊனமுற்ற ஒரு பொண்ணு வந்து சிக்கி இருந்தான்னா அவ என்ன மாதிரியான, அதுவும் ஒரு சடலத்தோட, அவளை பாத்துக்கிறவங்க ஒரு பாட்டி, அந்த பாட்டியும் அந்த ஊனமுற்ற பெண்ணும் தனியா ஒரு வீட்டுல மாட்டிக்கிட்டா அந்த வெள்ள நீர் அந்த வீட்டை சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு எழுதுனதான். ஏற்கனவே வந்து நான் அந்த கதையில வந்து ஒரு வரி எழுதியிருப்பேன். ஆஹ் கழிவறைக்கு செல்லும் பாதைதான் ஒரு ஊனமுற்றோருடைய வாழ்க்கையினுடைய கல்வாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஒரு கிறிஸ்டியனா நான் இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன். ஆஹ் இதுக்காக நான் வந்து நிறைய விமர்சிக்கப்பட்டிருக்கிறேன் நிறைய இடங்கள்ல, நண்பர்கள் மத்தியில. ஏன்னா கழிவறைக்கு செல்லும் பாதை கல்வாரி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஏன் சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து நம்ம நினைச்சு பார்த்தது இல்லை. நார்மலா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்யற விஷயங்களை கூட ஒரு ஊனமுற்றவர்கள் செய்யறதுக்கு எவ்வளவு துயரப்படுறாங்க இல்லையா, கஷ்டப்படுறாங்க இல்லையா. நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போயிடுறோம். பட் அவங்களுக்கு அந்த ஒரு கழிவறைக்கு போற விஷயமே எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது அந்த அதித்தியோட கேரக்டர்ல நான் கொண்டு வந்திருப்பேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் படிக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் அது கண்டிப்பா நிச்சயமா அது உங்களுக்கு பிடித்த கதையா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா தப்புச்சொல்லி அப்படின்னு ஒரு கதை, இதுவும் பரவலா நிறைய இடங்கள்ல விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் பெற்றுக் கொடுத்தது. தப்புச்சொல்லி வந்து அதுல பாத்தீங்கன்னா மாடுதான் ஹீரோ. தவசிக்கண்ணன் ஒருத்தர் வந்து ஒரு காளைய வந்து வாங்கிட்டு வருவாரு. ஸோ எல்லாரும் கேக்குறாங்க, நீங்க எப்படி உங்களுக்கு இந்த மாடு பற்றி எப்படி இந்த சுழி, அந்த கெட்ட சுழி நல்ல சுழி இதை பத்தி ஞானம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, எல்லாமே சின்ன வயசுல நாங்க மாடுகளோட வளர்ந்தவங்க தான். அப்பா வந்து பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய சின்ன சின்ன வியாபாரங்கள் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க, அதுல மாடுகளும் ஒண்ணு. ஸோ மாடுகளை பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழல் எனக்கு கிடைச்சிச்சு. அதுல அப்போ கிடைச்ச சில சில ஞானங்கள் தான் இது எல்லாமே. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிடாரி அப்படின்னு சொல்லி ஒரு கதை, அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நான் எழுதுனது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிடாரி அப்படிங்கிறது வந்து, நான் திருவாரூர் மாவட்டத்துல ஒரு 5 வருடங்கள் பணியில இருந்தேன். அப்போ பக்கத்துல அந்த பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த பக்கத்துல வந்து தூக்குத்தேர் திருவிழா பரவலா இந்த பிடாரிய பத்தி எங்கேயுமே பெருசா வந்து சொல்லல. பட் நான் ரொம்ப ரசிச்சு எழுதின கதை. இது ஒரு பீரியட் ஸ்டோரின்னே நம்ம சொல்லலாம். இது 2 காலகட்டத்துல நடக்கக்கூடிய கதையா வரும். எப்படின்னா ஒரு 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 சின்ன ஒரு சாதாரணமான ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு வன்மம் இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரியான ஒரு அம்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய வன்மம் அப்பாவை பற்றின, அதாவது தன்னுடைய கனவுகளை நசுக்கக்கூடிய ஒரு கணவன் மேல ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய வன்மம், அதை அவ எப்படி வெளிப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க படிச்சு பார்க்கணும். ஸ்பாய்லர் தான். படிச்சு பார்த்தாதான் தெரியும், அந்த மையச்சரடு உங்களுக்கு புரியும். இத மாதிரி ராக் பேப்பர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு கதை. ராக் பேப்பர் சிஸ்டர்ஸ் வந்துட்டு எப்படி ஒரு என்ன மாதிரியான ஒரு தாய், அதாவது இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து தாயா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். சோ இந்த காலகட்டத்துல ஒரு பையனுக்கு ஒரு காதல் காதல் மட்டும்தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொள்ள துணிகிற ஒரு பையனுக்கு அவனுடைய தாய் அவளுடைய காதலை வந்து சொல்லி அவனை எப்படி அதுல இருந்து வெளிக்கொண்டு வரா அப்படிங்கிறது அந்த ராக் பேப்பர் சிசர்ஸ் அப்படிங்கிறது. இந்த ராக் பேப்பர் சிசர்ஸ்ங்கிற தலைப்புல எல்லாம் இருக்குது இல்லையா. சில சமயங்கள் குழந்தைகிட்ட நம்ம ராக்கா இருக்கிறோம், சில சமயங்கள்ல ஒரு பேப்பரா மாறி அவளை நம்ம பொதிஞ்சிரும், சிசர்ஸா மாறி அவளுடைய கனவுகளை கத்தரிக்கிறோம். அந்த மாதிரியா ராக் பேப்பர் சிசர்ஸ் அந்த கதை. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் மனதுக்கு நெருக்கமான கதைகள் வந்து நிறைய இருக்குது அதுல. கரி அப்படின்னு ஒரு கதை, இதை நான் முக்கியமா சொல்லணும். இந்த கரி அப்படிங்கிற அந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவலா நான் ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருக்கேன். பின்னால இருந்து பார்த்தா ஆடியோ எனக்கு கேட்கல. பட் ஒரு என்னால காட்சியா மட்டும்தான் அந்த காட்சியை பார்க்க முடியுது. ஒரு பெண், ஒரு கல்லூரிக்கு போற ஒரு பெண், ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு, ஒரு எந்த விதமான ஒரு படோடபமும் இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணு. அவங்க பக்கத்துல வந்து அந்த திருச்செந்தூருக்கு போகக்கூடிய அந்த மஞ்சள் புடவை உடுத்தி பக்தி மார்க்கமா அவங்க வந்து போறாங்க. நிறைய விரதம் இதெல்லாம் இருந்து போவாங்க. அப்போ அந்த பொண்ணு நல்லா தூங்கிருச்சு. அந்த பொண்ணுடைய பேக்ல இருந்து சாப்பாடு ஏதோ கொட்டிருச்சு. ஆக்சுவலா அது நான்வெஜ். சரியா, அவங்க விரதம் இருந்துட்டு போறாங்க. அது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுதான். ஸோ அந்த அவங்க வந்துட்டு திடீர்னு எழுந்துச்சு அப்படி சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பொண்ணு அவ்வளோத்தையும் ஒரு சைலண்ட் சஃபரர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க திட்டுனதெல்லாம் அப்படியே அது வாங்கிக்குது. எனக்கெல்லாம் இங்க இருந்து ரொம்ப கஷ்டம், இங்க இருந்து நகர்ந்து போகவும் முடியாது. இது எதுக்காக தெரியாம பண்ணினது தானே. அவங்க எப்படி சொல்றாங்க, இந்த விரதம் இருந்து அவங்க போறதுனால அவங்களுடைய ட்ரெஸ்ல அந்த நான்வெஜ் கவுந்துருச்சு, கவுச்சி பட்டுருச்சு அங்கிற மாதிரியே அவங்களோட டயலாக்ஸ் இருக்கும்னு நான் அனுமானிக்கிறேன். பட் இதுதான் இந்த மையக்கரு வந்து அந்த மாதிரி ஒரு பேருந்து ஒரு டிராவல்ல நான் போயிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்சதுதான். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த புத்தகங்கள்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
ஒவ்வொரு கதைக்கு பின்னாலேயும் வந்துட்டு அதை நான் எழுதுனதுக்கான ஒரு வாழ்வியல்ல இருந்து நான் எதுல இருந்து எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து இருக்கு. எல்லாத்தையும் சொன்னோம்னா வீடியோ வந்து பெருசா போயிட்டு இருக்கும். ஓகே, கவிதை தான் என்னுடைய ராஜபாட்டை. ஆனா நான் வந்துட்டு கதைகளுக்கு ஏன் நகர்ந்தேன் அப்படின்னா, வார்த்தைகளோட போதாமை தான். சில நேரங்கள்ல கவிதைகள்ல சொல்ல முடியாத சில விஷயங்கள் வந்து கதையில என்னால சொல்லக்கூடிய சலுகைகள் எனக்கு வந்து கதை வந்து கொடுத்தது. அதனால கதைகளை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். தொடர்ந்து கவிதைகளையும் எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த குரூப் வந்துட்டு கதைகளை டிஸ்கஸ் பண்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதே நேரத்துல இந்த மாதிரி கிணற்றுல போட்ட கல்லா வந்து சில நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல எழுத்தாளர்களுடைய கவிதைகள், அதாவது லைம் லைட்ல இருக்கவங்களுடைய புத்தகங்கள் மட்டும்தான் படணும் அப்படிங்கிறது இல்லாம, நல்ல விஷயங்கள் யார்கிட்ட இருந்தாலும் கொண்டாடலாம் அப்படிங்கிற மனநிலை வந்து வந்திருக்கிறது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். இது வந்து கெட்சமனிக்கு நீங்க பண்றதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பணி தொடரணும். தொடர்ந்து வாசிப்போம். எழுத்தை நேசிப்போம். நன்றி. படிங்க, ரசிங்க, கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.